வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷம்முஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஹெல்தியான முருங்கைக்கீரை சூப். முருங்கை மரத்துல இருக்கிற பூ, காய், இலை எல்லாத்துலயுமே மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதோட அருமை தெரியாம நம்ம தான் இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இப்போல்லாம் நிறைய இதுல கேப்சூல்ஸே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு முருங்கைக்கீரை நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும். நார் சத்து இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப் வச்சு கொடுக்கலாம். இதுல நிறைய அயன் சத்தும் இருக்கு. பெரியவங்களுக்குமே முருங்கைக்கீரையை பொரியலா சாப்பிட்டு போரிங்கா இருந்தா இந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூடா லிக்விட் ஃபார்ம்ல சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு முத்தெல்லாம் இல்லாம கொழுந்தா இளம் இலைகளா பொரிச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வாஷ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். பட்டர் மெல்ட் ஆனதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்குன பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்குன இஞ்சி ரெண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். 10 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதையெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. பாசி பருப்பு நல்லா கொலைய வெந்திருக்கணும். அப்பதான் சூப்ல கரைஞ்சு டேஸ்ட் கொடுக்கும். சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா இதை ஃபில்டர் பண்ணிட்டு வெறும் தண்ணியை மட்டும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கா இருந்தா இப்படியே சாப்பிடலாம். இந்த மாதிரி இலைகள் இருக்கிறது டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னா இதை ஃபில்டர் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு இந்த சூப்ல கலந்து குடிக்கலாம். நான் இதை அரைக்காம அப்படியே தான் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்புலையும் நிறைய புரோட்டீன் இருக்கு. சூப்புக்கு நல்ல மைல்டான திக்னஸ் கொடுக்கும். இப்போ சூப்பை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஃபைனலா 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிருச்சு. டின்னருக்கு முன்னாடி ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி சூப் குடிச்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ஹெல்தியான சூப்பை நீங்களும் செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.